இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. ரயில் விபத்து ஏற்பட்ட பகுதியின் அருகே உள்ள கிணற்றில் கச்சா எண்ணெய் வடிந்திருக்கிறது. நேற்று திருவள்ளூரில் சரக்கு ரயில் விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்து ஏற்பட்ட பகுதியின் அருகே உள்ள கிணற்றில் கச்சா எண்ணெய் வடிந்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ரயிலிலிருந்து கசிந்த கச்சா எண்ணெய் கிணற்றில் கலந்திருப்பதை உறுதி செய்திருக்கிறது புதிய தலைமுறை. கிணற்று நீரில் கச்சா எண்ணெய் கலந்ததால் நிலத்தடி நீர் பாதிக்குமோ என்று பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், கிணற்றுல கச்சா எண்ணெய் கலந்திருப்பதை புதிய தலைமுறை உறுதி செய்திருக்கிறது. அந்த கிணறு அனைவராலும் பயன்படுத்தக்கூடிய கிணறா? அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை மக்கள் பயன்படுத்துகிறார்களா? என்ன நிலவரம்? திருவள்ளூர் கச்சா எண்ணெய் சரக்கு ரயில் விபத்து காரணமாக திருவள்ளூர்ல புதிய கச்சா எண்ணெய் கிணறே உருவாகி இருப்பது புதிய தலைமுறையினுடைய கள ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேற்று அதிகாலை மணலியில் இருந்து இந்தியன் ஆயிலுக்கு சொந்தமான 52 பெட்டிகள் கொண்ட அந்த சரக்கு ரயில் இந்த தண்டவாளம் வழியாக கிராஸ் செஞ்சு கொண்டிருக்கும் போது சரியாக ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டது. 100 மீட்டர் அளவிற்கு தடம் புரண்டதன் காரணமாக 18 பெட்டிகளில் தீ பிடித்தது. இதன் காரணமாக 900 டன் அளவிற்கு கச்சா எண்ணெய் எரிந்து நாசமாகியது. மேலும் அந்த கண்டெய்னர்ஸ்ல வேகன் என கூறப்படுகின்ற அந்த கண்டெய்னர்ஸ்ல இருந்து வந்த கச்சா எண்ணெய் அருகில் இருக்கக்கூடிய கிணற்றில் வடிந்திருக்கிறது. அது நம்ம புதிய தலைமுறை நேரில் சென்று பார்த்தபோது அந்த கிணறு முழுவதுமேயே கச்சா எண்ணெய் நிரம்பி இருப்பதை நம்மளால பார்க்க முடிந்தது. தீயணைப்பு வீரர்கள் நேற்று அந்த கண்டெய்னர்ஸ் வேகன்ல இருக்கக்கூடிய தீயை அணைத்த நிலையில அந்த கிணற்றில் இருந்த கச்சா எண்ணெயை அணைப்பதற்கு, அதிலிருந்து பற்றிய தீயை அணைப்பதற்கு மிகவும் போராடினர். இந்நிலையில் தான் நம்ம உறுதிப்படுத்தி இருக்கிறோம். இது குறித்து நம்ம நேரடியாக பேசுவதற்காக சமூக ஆர்வலர் சுந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். இதை பொறுத்தவரையும் ஒரு குடிநீருக்காக பயன்படுத்தக்கூடிய நேரடி கிணறு இல்லை என தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இதனால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படும் என பொதுமக்களால் தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து நேரடியாக பேசலாம். ஐயா, வணக்கம் ஐயா. நேற்று ஏற்பட்ட இந்த விபத்து காரணமாக இந்த பகுதி எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கிணறு முழுவதுமே கச்சா எண்ணெய் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் ஏற்படும் பாதிப்பு குறித்து சொல்லுங்க. இதனால எதிர்காலத்தில் நிலத்தடி நீர் பாதிப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு. குறிப்பாக குடிநீருக்கு எடுக்கக்கூடிய பயன்படுத்தினாலும் ஆபத்து உருவாகலாம். அது உடனடியாக வருமா என்பது நமக்கு தெரியல. ஆனால் பயிர் நாசம் ஆகக்கூடிய ஆபத்து கூட இருக்கு. ஆகவே இது நகராட்சியா அல்லது மாவட்ட நிர்வாகமா, ஃபயர் சர்வீஸா அல்லது ரயில்வே நிர்வாகமா என்று சொன்னால் முதன்மையான பொறுப்பு ரயில்வே நிர்வாகத்துக்கு இருக்கிறது. அந்த கிணற்றில் இருக்கிற அந்த கச்சா எண்ணெயை அப்புறப்படுத்த வேண்டிய பொறுப்பு காலம் கடத்தாம உடனடியாக, ஏன்னா வானிலை அறிக்கையெல்லாம் உடனடியாக மழை வரும் என்றெல்லாம் அறிவிக்கிறாங்க. இந்த மழையெல்லாம் அந்த தண்ணி அங்கே தேங்கிச்சு சொன்னால் இன்னும் ஆபத்து அதிகமாகலாம். ஆகவே விஞ்ஞான ரீதியாக அதை அப்புறப்படுத்துவதற்கான என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ உடனடியாக எடுக்க வேண்டிய பொறுப்பு ரயில்வே நிர்வாகத்துக்கு இருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் அதோடு இணைந்து அதை அப்புறப்படுத்துவது என்பது உதவிகரமாக இருக்கும். மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் என்பது ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே கரும்புகையினால மாவட்ட நிர்வாகம் அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளும் எடுத்தாங்க. அது பாராட்டுக்குரியது. அந்த வேகத்தோட இன்றைக்கு இந்த கச்சா எண்ணெய், அந்த கிணத்துல இருக்கிற கச்சா எண்ணெய் அப்புறப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை மாவட்ட நிர்வாகமும் ரயில்வே நிர்வாகமும் நகராட்சி நிர்வாகம் இணைந்து எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தொடர்ச்சியாகவே இப்ப நம்ம இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து 100 மீட்டர் தொலைவில் தான் அந்த கிணறு இருக்குது. இப்போ நம்மளால நேரடியாக செல்ல முடியவில்லை. இந்த பகுதியை பார்க்கிறோம். இதான் பெரிய குப்பம் பகுதி. இதுல பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்கிறது. அவங்க எல்லாருமே தண்ணி பாத்தீங்கன்னா போர் வாட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கீழ இருந்து தான் தண்ணி உள்ள வருது. அப்போ உள்ள அந்த கிணற்றில் இருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெய் குடிநீரில் கலக்க வாய்ப்பு இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் தெரிவிக்கிறார்கள். எனவே போர்க்கால அடிப்படையில் கிணற்றில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயை அகற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கை விடுக்கப்படுகிறது. நிலத்தடி நீரில் கலக்குமா என்ற ஒரு அச்சம் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. புதிய தலைமுறையும் அதை பிரத்யேக செய்தியாக பதிவு செய்திருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பது குறித்து. தகவல்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.